Dear students, 10th Maths exercise 1.4 la first problem, chapter 1 la determine whether the graph given below represent functions. Give for your reasons. இது ஃபங்க்ஷனா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ரீசனும் சொல்லணும். ஃபஸ்ட்டு நான் ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இப்படி இந்த ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிற எப்படின்னா, நம்ம ஒரு வெர்டிக்கல் லைனை வரைச்சிட்டு அந்த லைன் மீட் பண்ணுறத வச்சு தான் நம்ம ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், வெர்டிக்கல் லைன் நம்ம வரைச்சிட்டோம். இந்த வெர்டிக்கல் லைன் 2 பாயிண்டில் மீட் பண்ணுது. அப்போ ஒரே ஒரு பாயிண்டில் மீட் பண்ணால் தான் ஃபங்க்ஷன். ஒன்றுக்கு மேலே பாயிண்டில் மீட் பண்ணால் அது ஃபங்க்ஷன் இல்லை. ஸோ இது 2 பாயிண்டில் மீட் பண்ணனால இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். The vertical line meets the curve 2 points, it is not a function. புரிஞ்சுதா? இந்த கர்வை நம்ம எடுத்தோன்னா இது எப்படி வருது? இந்த கர்வு நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன் இதை வரைச்சிருக்கோம். இது நம்ம தான் போடணும். இந்த வெர்டிக்கல் லைன் இது எங்கே மீட் பண்ணுது? கர்வில் ஒரே ஒரு பாயிண்டில் தான் மீட் பண்ணுது. கர்வில் மீட் பண்ண மட்டும்தான் நம்ம எடுக்கணும். கர்வில் ஒரே ஒரு பாயிண்டில் மீட் பண்ணனால இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். புரிஞ்சுதா? The vertical line meets the curve in one point, so it is a function. இந்த கர்வில் நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன் வரைச்சிருக்கிறோம். இந்த வெர்டிக்கல் லைன் எங்கெல்லாம் மீட் பண்ணுதுன்னா, இதில் 1 இதில் 1 2 3 இடத்துல மீட் பண்ணுது. ஸோ இந்த வெர்டிக்கல் லைன் மீட்ஸ் த கர்வ் மோர் தேன் 1 பாயிண்ட், ஸோ இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். இந்த ப்ராப்ளம் இந்த கர்வ் வரைச்சிருக்கிறோம். அதில் என்ன ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டோம். வெர்டிக்கல் லைன் கர்வில் ஒரே ஒரு பாயிண்டில் தான் மீட் பண்ணுது. So the vertical line meets in one point, so it is a function. புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? வெரி ஈஸி. இது எப்போ எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம், பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன் போடணும்னா அது ஒன்றுக்கு மேலே மீட் பண்ணிச்சுன்னா அது என்னது? நாட் ஏ ஃபங்க்ஷன். ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுறது ஃபங்க்ஷன். புரிஞ்சுதா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த ப்ராப்ளம் நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. Okay, thank you.